தான்டா பொங்கல் கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. இப்போ தீபாவளி வரப்போகுது. வாழ்க்கை ரொம்ப ஸ்பீட்டாக ஓட கிடையாது. என்னமோ நம்மளோட வாழ்க்கையில பாதி காலங்கள் குறைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுல வரப்போற செலவுகளை கண்ட்ரோல் பண்ணோம், படிப்புகளை சம்மந்த விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம், வேலைகளை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணோம், வாழ்க்கையை நடத்தணும். இவ்வளோ போராட்டம் இருக்கு. 2 வருஷம் அப்படி காணா போன மாரி ஆயிடுச்சு. இதோட கடைசி முடிவு அப்படி என்னான்னு எட்டி எட்டி பார்த்தா கூட ஒன்னே ஒண்ணுதான், வேக்சின் குத்துனா கதை முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம், பேண்டமிக் ஸ்டேஜ். இது வேர்ல்ட் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு. இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லை. எவனோ ஒருத்த ஆட்டி படைக்கிறான், இங்க எல்லாமே ஆடுறாங்க. அந்த ஒரு கதை தான். ஏன்னா எல்லா நாடுகளும் ஒன்று கூடி இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படித்தான் முடிவு, இதுதான் சொல்யூஷன் சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் சாதாரண மனுஷனுக்கு சாதாரண பேர்லாம் கிடையாது. ஒருத்தன் பேர் பாக்குத்தேனா அவன் பேர் இனிமே பாக்குத்தேன்னு இருக்காது. ஒருத்த பேர் சப்பாத்தினா அவன் பேர் சப்பாத்தின்னு இருக்காது. ஒருத்த பேர் பீஸானா அவன் பேர் பீஸாவா இருக்காது. இங்க மதங்களை கூட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது வேற ரூபத்துக்கு எடுக்கிறது கூட சாத்தியம். இப்ப இருக்கிற ஒரே ஒரு மதம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம மதங்களை ஒரு 5ஆ பிரிச்சுட்டீங்க. பொதுவா நம்ம கிட்ட இருக்கிறது இந்து மதம், கிறிஸ்டின் மதம், இஸ்லாமிக் மதம், புத்திஸ்ட், இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ நம்மளோட மதங்கள் எப்படி மாத்திட்டாங்கன்னா, அஸ்ட்ராசெனேகா, ஃபைசரு, சினோவேக்கு, ஜான்சன் அண்ட் ஜான்சன், மொடேனா, ஸ்பாட்னிக், இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. சினோவேக்கு மறந்துட்டோம்னா இந்த மாதிரி மதங்களை பிரிச்சுட்டு மனிதருக்கு வந்து இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கணும்னு ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்துட்டாரு. அது நம்மளுக்கு தெரியாத மாரி தான் அந்த ரகமே இருக்கு. அதை புரிஞ்சுக்கோ, புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த மாரி வேக்சின் கீழே இருக்கிற நம்ம பேர் வந்து பதிய வச்சுட்டாங்கன்னா, நம்ம பேர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நம்மளோட வயசு வேக்சினோட ஐடி வச்சுதான். இப்படி மைசூர் திறக்கும் போது உன்னோட சிஜிஎல்ல போட்டுருக்கு பாத்தியா, இந்த வேக்சினு, இந்த பேட்சி, இந்த நம்பரு, அதுதான் நீ. அதுதான் இனிமேல் உன்னோட பேராக போகுது. இதை வச்சுதான் கவர்மெண்ட், வேர்ல்ட் கவர்மெண்டே வந்து பேஸ் பண்ண போகுது. இதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் எடுத்து வேர்ல்ட் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணும். அது வந்து சென்ட்ரலைஸ் ஆயிரும். சென்ட்ரலைஸ் கவர்மெண்ட் கீழே வரும்போது நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த சென்ட்ரலைஸ் கவர்மெண்ட் வந்து உன்னோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ஊரில் நீ லங்கார் டிராஃபிக் வந்து ஒரு 3 சாமான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோமே, வெளியூருக்கு நீ போனீங்கன்னா இந்த பர்சன் இந்த ஊரில் எத்தனை சாமான் வச்சுருக்காரு, எத்தனை கேசஸ் அவர் மேலே பதிஞ்சிருக்கு, இவரோட படிப்பளவு என்னது, இவரோட வளர்ச்சி அளவு என்னது, இவரோட சம்பள அளவு என்னது சொல்லிட்டு எல்லா பர்டிகுலர் டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். ஏன்னா சென்ட்ரலைஸ் கவர்மெண்ட் வந்து அந்த மாரி அளவுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு வழிகளை செஞ்சுருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள் உண்டான ப்ராசஸே கிடையாது. கடந்த 100 வருஷமா ரீசர்ச் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு உண்டான எபிடெமிக் தான் இந்த ஒரு காலகட்டம். ஸோ இது டோட்டலி ஒரு ட்ராமாவான்னு கேட்டால் ட்ராமா இல்லை, உண்மைதான். இது சாத்தியம்னு கேட்டால் இது காலங்களுக்கு வந்து நம்மளுக்கு உதவி செய்யும் கேட்டால் எஸ். பாசிட்டிவிட்டி ஏங்கலை பாசிட்டிவிட்டியாக பார்த்தா மட்டும்தான் இது சாத்தியம். நெகட்டிவிட்டி ஏங்கலும் பாசிட்டிவிட்டியாக பார்த்தா மட்டும்தான் சாத்தியம். இது நெகட்டிவிட்டிலேருந்து நெகட்டிவிட்டி பார்த்தாலே சாத்தியம் கிடையாது. நெகட்டிவிட்டிலேருந்து பாசிட்டிவிட்டியை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தாலும் சாத்தியம் கிடையாது. ஸோ எந்த ஏங்கல்லேருந்து பார்க்குறோம் தான் முக்கியம். நம்மளோட வாழ்க்கையை இங்கே ஓட்டணும்னா நம்ம குழந்தைங்களை வந்து இன்னும் நல்லா படிச்சுட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனைங்க இந்த பிள்ளைங்களே ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சோமா சில விஷயத்துக்கு நம்ம டோலரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் அந்த அளவுக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்காக சாதகமாக பேச ஒன்றுமே கிடையாது. அவங்க சில ரூல்ஸை பர்டிகுலர் ரூல்ஸ் கொண்டு வரது என்னன்னா, இந்த ரூல்ஸ்லாம் வந்து வேர்ல்ட் கவர்மெண்டே அறிவிக்கிற ரூல்ஸ். நம்ம வந்து சுதந்திர நாடு கிடையாது, நம்ம வந்து க்ளோஸ் கண்ட்ரியும் கிடையாது. நம்ம வந்து நிகாரா மும்பங்குன், இந்த கங்கை முகம் அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம சில விஷயங்களை வந்து தொடரணும்னா சில விஷயங்களுக்கு நம்ம துணை போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போகிறதா இருந்தாலே நம்மளுக்கு 2 ஊசி குத்தி இருக்கணும். சம்பந்தம் இருக்கா? தேட்டருக்காரன் பணம் சம்பாதிக்க போகிறான், நம்ம படம் பார்க்க போகிறோம். அங்கே பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு போனோம். ஒரு ஆளுக்கு ஏறத்தோட 30 35 செலவு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஊசி குத்துறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் கவர்மெண்டோட ஆர்டர்ஸை நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தால் இதுதான் ப்ரோட்டோகால், இதுதான் எஸ்ஓபின்னு சொல்லும் போது அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கும் வந்து டொலரேட் பண்ணி தான் ஆகணும். அவங்களும் பிஸ்னஸ் செய்கிறவங்க எஸ்
இந்த நோய் இன்னும் பரவக்கூடாது, நாங்கள் வந்து கவர்மெண்டோட ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ தேட்டருக்கு அந்த மாரி வந்துருச்சு, சூப்பர் மார்க்கெட் அந்த மாரி வருது, மினி மார்க்கெட் அந்த மாரி வருது, பசார் போகிறோம், பசார் மாலாமே, பசார் பாக்கி, பசார் தண்ணி, இது எல்லாத்துக்கும் இந்தமாரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்கேல் மெக்கானிக்கோட பெங்கேலு, மோட்டோ பெங்கேலு, அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்பு, ஷோரூமு, இந்தமாரி போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி வெட்டுற கடை, சலூன், மசாஜ், ஸ்பா, இந்த மேனிக்யூ பேடிக்யூ, அப்புறம் மிருகத்துக்கு உண்டான இந்த எக்வாரியம் கடை, இந்த பேட் ஃபிஷ்ஷு, இந்த நாய்க்குட்டிகளுக்கு சம்மந்தப்பட்டது, பூனைக்குட்டி சம்மந்தப்பட்டது, இந்தமாதிரி பேட் ஷாப்புக்கெல்லாம் எல்லாமே இறங்கும். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்களா, அடுத்து போவாங்க பூசாட் பக்கம் ஹரிஹரிக்கு போவாங்க. அதுக்கப்புறம் சாதாரண இந்தியன் ஸ்டாலுக்கு போவாங்க. இந்த கல்யாண இந்த சென்னை போத்தீஸில் சரி எல்லாம் கிடைக்கும். எங்கெங்கே சாரி விற்கிறாங்க, எங்கெங்கே போத்தீஸ் விற்கிறாங்க, இந்த இடத்துக்குலாம் போவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போ போவாங்க. அதுக்கப்புறம் மினி சின்ன சின்ன இந்த ஸ்டால் இருக்குல்ல சூப்பர் மார்க்கெட்டில், இது எல்லா ஏரியாவுக்கும் கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் காசு கட்ட போனாலும் அவங்க கவர் பண்ணுவாங்க. இது எல்லாமே சுவாஸ்தா கீழே இருக்கிற எல்லா செக்டரும் கவர் பண்ணிடுறாங்க. 2 ஊசி குத்துனா மட்டும்தான் உள்ளுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டாங்களா, அடுத்து தான் கவர்மெண்டோட கீழே போவாங்க. கவர்மெண்ட் ரொம்ப பர்டிகுலராக சீரியஸாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரே குரல் தான், உங்களை பார்க்கறதுக்கு பிளாங்கான் நீங்கள் உங்களோட ஏரியாக்குள்ளே வந்தாங்கன்னா, உங்களோட பங்குனான்குள்ளே போந்தாங்கன்னா கண்டிப்பாக வேக்சின் குத்தி இருக்கணும். அப்போது நீங்கள் வந்து எல்எஸ்டிஎன் கீழே போனாலும் சரி, கேடிஎஃப்டிஎஸ்பி கீழே போனாலும் சரி, பாலை போலீஸ் போனாலும் சரி, பொம்பாக்கு போனாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, கிளினிக் சேத்தான் கிளினிக், இபு மங்காண்டோம் கிளினிக், டேசா, இதுக்கு எல்லாத்துக்கும் வேக்சின் பார்ப்பானுங்க. அதுக்கப்புறம் தண்ணி காசு கட்டினாலும் சரி, பெட்ரோல் பம்ப், இந்தமாரி ஏரியாவுக்கு எல்லா இடத்துல கவர் பண்ணுவாங்க. அப்போ டெஃபினெட்லி நீ 2 ஊசி குத்தினா தான் இந்த ஏரியாக்குள்ளே போற முடியும்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கூல் செக்டரு, காலேஜ், யூனிவர்சிட்டி, இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. டோட்டலி 100%. ஸ்கூல் திறந்துருச்சுன்னா இதை 100% எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவங்களோட வழிகள் அதிக அளவில் செஞ்சுக்கிட்டே வராங்க. ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் எந்த பாயிண்ட்லையும் மிஸ் பண்ணக்கூடாது. நீ ஸ்விம்மிங் பூலில் இறங்குறதா இருந்தாலும் நீ 2 ஊசி குத்திருக்கணும், அப்போ மட்டும் பேசு. நீ கடலுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, ஜோக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெக்ராசிக்கலுக்கு இது செய்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 2 ஊசி கேட்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, புரோண்டா கீழுக்கு அனுப்புவாங்க. சடனாக ஒரு கூட்டம் வந்து பந்து விளாண்டுக்கிட்டு இருக்கு தடலில், அந்த தடலில் மைசூர் ஜாத்திரா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, தகான் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க, உன்னோட மைசூர் ஜாத்திரா எடுத்துருவா, நான் பார்க்கணும். நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக சாமான் கொடுப்பாங்க. நீங்கள் ஜோக்கிங் ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு ரோட்டு ஓரத்தில், அந்த ரோடு வந்து நாட் ஃபார் ஜோக்கிங்னு வச்சுக்குமே, தகான் பண்ணிட்டு கேட்பாங்க, உங்களோட மைசூர் ஜாத்திரா எடுத்துவாங்க, நான் பார்க்கணும். இந்தமாரி இப்போ ஊசி குத்தாது நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களெல்லாம் பிடிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் பெரிய லெவலில் ஒரு பனிஷ்மெண்ட்டே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் அறிக்கை விடலை. காரணம் இது வந்து மசைலாக்கி என்ன எடுத்துக்கிட்டாங்க, இது என்னோட சாய்ஸஸ், எனக்கு வந்தால் என்னோட பிரச்சனை, நான் ஏன் ஊசி குத்திக்கணும், எனக்கு அந்த ஊசி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பட்சத்தில் அந்தந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே குத்தா புகாரம் என்ன செய்வாங்கன்னா, ஓகே குத்தல பரவாயில்ல, நீ பிடிஆர், நீ வீட்டோட வேலை செய்ய, ஆனால் உனக்கு சம்பளம் வந்து பாதி தான். ஏன்னா நீ தான் அந்த கேபிஐ தொடலையே, உனக்கு கிணாய்கன் காட்சி இருக்காது, உன்னோட பென்ஷன் நீ தங்குக்கான் பண்ணுவாங்க. இந்தமாரி ஒரு பிரச்சனையை கொண்டு திணிக்கும் போது அவனோட நிலையை விட்டுட்டு கண்டிப்பாக ஊசி குத்துறதுக்கு வருவான். ஸோ இது கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நல்லா பண்ண நீங்கள் உங்களுக்கு ஏதோ பேண்டமிக் முடிஞ்சோடனே பேண்டமிக் முடிஞ்சோடனே இந்த எண்டமிக் போகிறோம்ல, இந்த எண்டமிக் போகும்போது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்டர்வியூ பண்ணுறது போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஊசி குத்தி இருக்கணும். அதுவும் எந்தெந்த கடைக்கு நீங்கள் போனாலும் சரி, எந்தெந்த ஷாப்புக்கு, எந்தெந்த கம்பெனிக்கு, எந்தெந்த மீடியா சைட்டில் போனாலும் சரி, கண்டிப்பாக ஊசி குத்தி இருக்கணும். ஸோ இதுதான் கேட்பாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு பேரில் வந்து அடிபட்டுருக்குங்க. நம்ம எங்கேயுமே போக மாட்டோம், நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஷாப்பிங்கில் ஜாமான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு நவுந்து தானே ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் என்கவுண்டர் பண்ணணும். அடுத்து தான் பெரிய என்கவுண்டர், இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே ஒரு என்கவுண்டர் என்னென்னா இந்த ரோட் சைட் ஸ்டால். இது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இது டோட்டலி யாரு கீழே விட்டுருவாங்கன்னா கிராஜா நெகிரி கீழே விட்டுருவாங்க. ஏன்னா அந்த ரோட் ஸ்டைல் ஸ்டால்லாம் வந்து கிராஜா நெகிரி கீழுக்கு வந்து காசு கட்டுவாங்க. ஸோ இவங்களை வந்து கவர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வேலைகள் வந்து ஒரு பெரிய வேலை. அது குறைஞ்சது 1 வருஷம் ஆச்சு பிடிக்கும். நாசிலமா ஆண்டி கூட ஊசி குத்திருக்கணும், நாசிலமா ஆண்டி கடைக்கு போகிறவங்க கூட ஊசி குத்துறணும்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் செய்வாங்க. அப்படி செய்யலைன்னா அதோட இஷ்யூ ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டு இது பெரிய ப்ராசஸ். இது 1 வருஷம்லாம் 2 வருஷத்தெல்லாம் முடிக்க முடியாது.
டோட்டலி எப்படி பார்த்தாலும் என்னோட கணிப்புப்படி 7 வருஷமாச்சும் பிடிக்கும். 7 வருஷம் ஃபுல் ஸ்விங் பண்ணி எடுக்கணும். அப்போது இந்த 7 வருஷத்தில் என்னென்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. 7 வருஷத்துல எப்படின்னா 2 பிரதான மந்திரியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ இவங்களோட டாட்டா எல்லாமே வேர்ல்ட் சென்ட்ரலைஸாக இருக்கிற கவர்மெண்ட் கீழே கொடுக்கும்போது நம்மளை வந்து எந்த இடத்துல எப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இப்போ தான் 5Gயே ஓடிக்கிட்டு இருக்கு. சீனாக்காரன் 6G செஞ்சுக்கிட்டு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்னமோ கண்டுபிடிச்சி உலகத்துக்கு வந்து காமிக்க போகிறான். ஸோ இதோட ப்ராசஸும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம பின்தங்கிக்கிட்டு இருக்கோம் சொல்கிறதோட நம்ம வந்து இங்கே ஓடுற ஓட்டத்துக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கேட்சப் பண்ணலை. ஸோ அதுக்கு உண்டான முயற்சி தான் சில பேர் வந்து ஓடுறாங்க. அப்போ எப்போதும் இருக்கிற கவர்மெண்ட் வந்து நம்ம உருவாக்க முடியாது. பொதுவாக எப்படின்னா 222 இடத்துல தொகுதியில் போட்டியிடுவாங்களாம். நம்ம இடத்துல இவன் தேவையில்லைன்னு சொல்லும் போது இன்னொரு இடத்துல அந்த கட்சி வந்து ஜெயிச்சுட்டு போகுதுன்னா அந்த கட்சியில் சேர்ந்த இந்த நபருக்கு வந்து ஒரு தனியாக செனட்டர் போஸ்ட் கொடுத்துட்டு உள்ளுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளோட நம்பிக்கையை அவ்வப்பொழுதும் உடச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால ஹைப்ரிட் கவர்மெண்ட் வந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு ஐடியாஸ் கொண்டு வருவாங்க. இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஹைப்ரிட் கவர்மெண்ட்னா யார் சிறந்து வழங்கினாங்களோ அவங்க வந்து கட்சியில் பேஸ் இருந்து அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எந்த அணி கீழுக்கு வந்து டைரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு ஒரு கவர்மெண்ட் கீழுக்கு வந்து சேருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த அணியில் ஜெயிச்ச ஒரு 10 பேர் வந்து சூப்பரான ஆளே, ஆனால் கவர்மெண்ட்டை ரூல் பண்ண முடியலையா, அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட் கீழுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாரி ஒரு ஹைப்ரிட் கவர்மெண்ட் வந்து செய்வாங்க. ஜூரி இப்போ நம்ம கீழுக்கு வந்து மக்கமா வந்து டைரெக்டாக வந்து ஹக்கீம் வந்து ஜட்ஜ் பண்ணுறாருன்னா ஜூரின்னு ஒரு செக்ஷன் வந்து உருவாக்குவாங்க. ஸோ இதில் வந்து தப்பிச்சு போகிறவங்க சாத்தியமே கிடையாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒருத்தர் வந்து அவர் வீடு நிறையா காசு இருந்துச்சு, அவரை வந்து சார்ஜ் பண்ணி எல்லாரும் தெரியும் இவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆயுள் தண்டனைன்னு, ஆனால் பார்த்தா கை வீசிட்டு வராரு. காரணம் என்னென்னா இந்த காசை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. இது வந்து ஒரு தலைமையில் இருக்கிற ஜட்ஜ்மெண்டாக இருக்கிறாசி ஜூரி கவர்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் வரதுக்கு சாத்தியம் தான். ஜூரி கவர்மெண்ட்னா ஒரு சீட்டில் வந்து 70 பேர் கூட உட்காருவாங்க ஒரு ஹியரிங்கு. அந்த 70 பேரில் 30 பேர் பரவாயில்ல நிருபராதி சொன்னால் கூட 40 பேர் வழியாக ஜட்ஜ் ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா அவருக்கு கண்டிப்பாக தக்க தண்டனை கிடைக்கும். ஸோ இதுவும் கொண்டு வருவாங்க. ஸோ இந்தமாரி நிறைய விஷயங்கள் பந்தாபிரான் கீழே நாட்டோட நாடாளுமன்றத்துலேயும் சரி சட்டமன்றத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் மாற்றி அமைச்சிக்கிட்டே வரும். ஸோ ஒரு ஹைபிரிட் கவர்மெண்ட் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப நாள் ப்ராசஸ். நம்ம நல்ல விஷயத்தையும் எதிர்பார்ப்போமே. ஸோ ஊசி குத்தாதவங்க கண்டிப்பாக குத்தி தான் ஆகணும், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ.